ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். தங்கம் விலை குறைந்தாலும் நகைக்கடன் பாதுகாப்பில்தான் ரிசர்வ் வங்கி முக்கிய விளக்கம் கொடுத்திருக்காங்க. அது என்னங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க. சமீப காலமாக தங்கம் விலை அதிக ஏற்ற இறக்கங்களை சந்தித்து வருகிறது. தங்கம் விலை உயர்ந்தால் பலர் தங்களின் நகைகளை அடகு வைத்து அதிக அளவில் கடன் பெற்று வருகிறார்கள். ஆனால் திடீரென தங்கம் விலை குறைந்தால் நகைக்கடன் வாங்கியவர்களுக்கு பாதிப்பு ஏற்படுமா என்ற கேள்வி எழுந்தது. இந்த சந்தேகங்களுக்கு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா RBI தற்போது முக்கிய விளக்கம் ஒன்றை கொடுத்திருக்காங்க. 2026 ஆண்டின் இருமாத பணவியல் கொள்கை கூட்டத்திற்கு பிறகு அதிகாரிகள் கூறியதாவது: நகைக்கடன் சந்தை குறித்து விரிவான ஆய்வு மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவித்தனர். அந்த ஆய்வின் அடிப்படையில் தங்கம் விலை குறைந்தாலும் வங்கிகளின் நிதி நிலைமைக்கு எந்த பெரிய ஆபத்தும் இல்லை என்றும், கடன் வழங்கும் அமைப்புகள் பாதுகாப்பான விதிமுறைகளை பின்பற்றி வருகின்றன என்றும் கூறப்பட்டு உள்ளது. ரிசர்வ் வங்கி விதிகளின்படி தங்கத்தின் மதிப்பில் அதிகபட்சம் 85% வரை கடன் வழங்க அனுமதி உள்ளது. ஆனால் பெரும்பாலான வங்கிகள் அதைவிட குறைவான அளவிலேயே கடன் வழங்குகின்றன. இதனால் தங்கம் விலை சற்று குறைந்தாலும் வங்கிகளுக்கு பெரிய நஷ்டம் ஏற்படும் அபாயம் இல்லை. மேலும் தற்போது புழக்கத்தில் உள்ள நகை கடன்களில் தரமும் நல்ல நிலையில் இருப்பதாகவும், பெரும்பாலானவர்கள் கடனை நேரத்திற்கு செலுத்தி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2 ஆண்டுகளில் நகைக்கடன் பெறுவோரின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. 2025 நவம்பர் நிலவரப்படி நகை கடன்களில் மொத்த நிலுவைத் தொகை இரட்டிப்பாக உயர்ந்துள்ளதாக தகவல்கள் கூறுகின்றன. தங்கம் விலை உயர்வால் அதிக கடன் தொகை கிடைப்பதும் இதற்கு முக்கிய காரணமாக உள்ளது. தங்கம் விலை ஒரு வாரத்தில் குறைந்த போது அடகு வைத்த நகையின் மதிப்பு குறைந்தால் வங்கியில் கூடுதல் பணம் கேட்பார்களா அல்லது நகையை ஏலம் விடுவார்களா என்ற அச்சமும் எழுந்தது. ஆனால் வங்கிகள் ஏற்கனவே பாதுகாப்பான இடைவெளியுடன் கடன் வழங்கியுள்ளதால் திடீர் விலை மாற்றங்கள் கடன் வாங்கியவர்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது என்று ரிசர்வ் வங்கி தெளிவுபடுத்தி உள்ளது. மொத்தத்தில் தங்கம் விலை குறைந்தாலும் ஏற்கனவே நகைக்கடன் எடுத்தவர்களுக்கு பெரிய சிக்கல் ஏற்பட வாய்ப்பு இல்லை. ஆனால் எதிர்காலத்தில் புதிய நகைக்கடன் பெறுபவர்களுக்கு தங்கத்தின் தற்போதைய சந்தை விலையை பொறுத்து கிடைக்கும் கடன் தொகையில் மாற்றம் இருக்கலாம் என்று நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். ரிசர்வ் பேங்க் 85% வரை கோல்டு ரேட்ல கொடுக்கலாம், கடன் வழங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் 85% யாரும் கொடுப்பது இல்லை. ஸோ கண்டிப்பாக எல்லாம் 75 இந்த மாதிரி சதவீதத்தில் தான் கொடுக்குறாங்க. கண்டிப்பாக இப்போ ஒரு கிராம் 15,000 ரூபான்னா 10,000 ரூபாய்க்கு மேலே யாரும் கொடுக்கறது இல்லை, இல்லைங்களா? ஸோ கண்டிப்பாக அதனால எந்த வங்கிகளுக்கும் ரேட்டு குறைஞ்சாலும் பாதிப்பு ஏற்பட வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு தான். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பயனுள்ள வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய சந்தேகங்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இது போன்று வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம்.